மாப்பிள நீ எப்போ வருவீன்னு எதிர்பார்த்திருந்த மாப்பிள. என்ன மாமா என்னாச்சு? ஏன் என்ன பண்றதே தெரியல மாப்பிள. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எங்க பிரச்சனை என்னன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்க. என்ன விஷயம் முதல்ல அத சொல்லுங்க. மாப்பிள ஊர்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்ண மாமா 20,000 ரூபாய் பணம் வேணும்னு இப்பதான் போன் வந்துச்சு மாப்பிள. நீ 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் இப்பயே ஊருக்கு கிளம்பிடுவேன் மாப்பிள. பணம் பேங்க்ல இல்ல, கையில இல்ல. மாப்பிள உன்னை விட்ட எனக்கு யாரு மாப்பிள இருக்கா? நான் யாருகிட்ட மாப்பிள போய் கேட்பேன்? மாமா இருங்க, வாங்க வாங்க. ஹலோ ஹலோ அண்ணே, போஸ்ண்ணே, நான் கோபி பேசுறேண்ணே. ஹலோ கோபி, சொல்லு. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 பணம் தேவைப்படுது. இருந்தால் கொடுங்கண்ணே, 1 வீக்கில் நான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். கோபி, இப்போ என்கிட்ட பணம் இல்லையே. இப்போ தான் கொஞ்சம் துணிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. மாமாவோட பணத்தை தான் எடுத்து கொடுத்தேன். இப்போ கையில் எதுவும் இல்லையே. வேணா ஒன்று பண்ணு, இப்போ பக்கத்தில் அட்டன் பணத்தை போட்டு கொடுத்துரு. எனக்கு 1 வாரம் கழிச்சு பணம் வந்துடும். வந்ததை கையை மாற்றி விட்டுறலாம். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. அவர்கிட்ட இல்லையா? இல்ல, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். கவிதா ரெடியா இரு. வெச்சுக்கோ. விஜி, இந்தா சாப்பிடு. என்னக்கா இது? சாப்பிடு விஜி, உடம்புக்கு நல்லது. நானே தயார் பண்ணேன். சத்து மாவுல பண்ண கஞ்சி. இது உடம்புக்கு சக்தியையும் தெம்பையும் கொடுக்கும். குடி. நல்லா சாப்பிடணும் விஜி. என்ன விஜி, வலிக்குதா? பயமா இருக்குக்கா. என்னடி, பிரசவங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். வலி வேதனையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த சமயத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும். மத்தபடி எல்லாரும் இருந்தா கூட புருஷன் துணை இருக்கிற மாதிரி வராது. ஆமாக்கா, நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன வேலை எப்படி இருக்கோ, ஆனா என் பிரசவத்தப்ப அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன, பயப்படாம இரு. நாங்க எல்லாரும் இருக்கோம். இங்க ஆஸ்பத்திரி மத்த வசதி எல்லாம் இருக்கு. தைரியமா இரு. குடி. அப்பா வந்துட்டாரு. இந்தங்கப்பா. என்னப்பா, சரோ வீட்டுக்கு போனீங்களா? என்னப்பா ஆச்சு? என்னெல்லாமோ ஆச்சு. எதை சொல்றது? என்னப்பா, அவங்க ஏதாவது மறுபடியும் பேசினாங்களா? எனக்கு இந்த ஆண்டவனை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. ஆமாம்மா, பாதிக்கப்பட்டு நொந்து போன நான் ஆண்டவனை திட்டுறேன். பாதிப்புக்கு காரணமான சம்பந்தமோ ஆண்டவனை திட்டுறாங்க. பாவம், அவன் என்னதான் பண்ணுவான்? அவன் நிலைமை என்னை விட கேவலமா இருக்கு. அப்பா விடுங்கப்பா, அந்த மாக்கு பேச சொல்லியா தரணும்? அவங்க என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துட்டு இருக்காங்க இப்போ ஒத்துக்கிறதுக்கு. அப்பா சொல்ல மறந்துட்டேன்ப்பா, சரோ வீட்டுக்காரர் இங்க வந்துட்டு போனாரு. அப்படியா? ஆமாப்பா, நீங்க வருத்தமா இருப்பீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தாராம். அதுக்குள்ள நீங்க அவங்க வீட்டுக்கு போய் மனசு நொந்து போய் வந்திருக்கீங்க. போனா போ. சம்பந்தியமா எப்படி இருந்தாலும் மாணிக்க மாப்பிள்ள மனசுலயாவது கருணை இருக்குது. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். சரி, நான் அவசரமா எதுக்கு வந்தேன்னா அதை மறந்து பேசிட்டு இருக்கிறேன் தானே. நான் உங்ககிட்ட பணம் கொடுத்துருந்தேன்ல. பணம்? அது ஏன்பா? பீரோ வைக்க சொல்லி கொடுத்தனமா அந்த பணம். அந்த பணமாப்பா? மாமாக்கு ஏதோ அவசரமா தேவைப்பட்டுச்சா, அந்த பணம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லி நான் தான்ப்பா எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டியா? ஆண்டவா. ஏன்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம்மா,
ஊருக்கு போறதுக்கு முன்னால ரவி மாப்பிள்ள புதுசா ஏஜென்சி பிடிக்க பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு. என்கிட்ட இருக்குதுயா, ஊர்ல இருந்து திரும்பி வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஊர்ல நடந்த அமளியில மறந்துட்டேன். இன்னைக்கு போனது வெறுங்கையோட வந்திருக்கேன்னு சத்தம் போட்டாரு. அதுக்காக தான் அடிச்சு பரண்டு ஓடியாந்து உங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்கி கொடுப்போமே. இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயி போச்சு. ஆமா, போஸ் போய் எவ்வளவு நேரமாச்சு? 1 மணி நேரம் ஆச்சுப்பா. மதியம் 12 மணிக்குள்ள வரதா என்கிட்ட சொல்லிட்டு போனாருப்பா. அப்ப நான் அவன் யார்கிட்டையும் கொடுக்க முடியல, படத்தை மீட்க முடியுமான்னு பாக்குறேன். அப்பாப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம கொடுத்துட்டேன்ப்பா. தெரியும்டா, நீ வேணும்னா செய்வேன். ஆண்டவன் என்ன சோதிக்கிறான். நான் போறேன். அப்பா டேய் போஸே, போஸே கொஞ்சம் நில்டா. மாமா என்னம்மா அப்படி ஓடி வரீங்க? பக்கத்தான ஓடியாரு. என்ன மாமா? தானே உங்ககிட்ட பணம் கொடுத்துச்சா? ஆமாம்மா, உங்க பணம் தான் தானே கொடுத்தா. யார்கிட்ட கொடுக்கணும்னு வாங்கியாம கொடுத்துச்சியா, வச்சிருக்கிறியா? இப்பதான் மாமா கொடுத்துட்டு வர்றேன். என்ன மாமா, என்ன பிரச்சனை? ரவி மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். கடும் கோபத்தில் இருக்கிறார். ஏதாவது பேசினாரா இல்லையா? பேசுறதா நிறையவே பேசினார். ரொம்ப குரல் வசதியே பேசினார். இனிமே மாணிக்க மாப்பிள்ளைக்கு எனக்கு சங்காத்தமே இல்லைன்னு சொன்னார். அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சமாதானப்படுத்த போனேன். ரொம்ப கடுமையா எம்எல்ஏ அடித்தார். அதெல்லாம் விடு, இப்ப என் கவலை அது இல்ல. ஊருக்கு போறதுக்கு முன்னால ரவி மாப்பிள்ளை அவசரமா ஏதோ ஏஜென்சி பிடிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தார். லீலா மூலமா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். லீலா என்கிட்ட சொல்லிச்சு, நீ கவலைப்படாதமா, என்கிட்ட பணம் இருக்குது, ஊருக்கு போயிட்டு இருந்தோன்னு எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். நான் தானத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு. இன்னைக்கு போனா இந்த அமளியில பணத்தை பத்தி மறந்துட்டுனா நான் வேணும்னு பண்றதை நினைச்சு ரவி மாப்பிள்ளை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு தான் அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்த தானத்துக்கிட்ட இந்த பணத்தை கேட்க. அதுக்குள்ள அவசரமா நீ வாங்கிட்டு போனதா சொன்னான். அதான் யாருக்கு கொடுக்கறதுக்கு முன்ன ஒன்ன பிடிக்கல நான் ஓடியாண்டா. விதிதான் எல்லாத்திலையும் நம்ம முந்திக்குதே. ஒரு காரணம் இல்லாம ரவி மாப்பிள்ளை தையா டக்குனு குதிப்பாரு. இப்ப நான் சொன்னபடி பணத்தை கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சா என்ன செய்வாருன்னு பயமா இருக்குது. ஏன் மாமா, ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் கொடுக்கணுமா? ஆமாடா, நாளைக்குள்ள கட்டணுமா, இல்லைன்னா ஏஜென்சி கை மாறிடுமா. அந்த ஆளு பேச ஆரம்பிச்சா தயவு தாட்சின்னு எல்லாம் பேசுவார், தெரியுமில்ல. என்ன பண்றதுன்னே புரியலையே. வேற எங்கேயாவது பணம் புரட்ட முடியுமா? எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது. ஆனா எனக்கு கேட்க தயக்கமா இருக்குது. நீ வேணா கேட்டு பாக்குறியா? கோபி மாப்பிள்ளைட்டு பணம் இருக்குமா? ஏண்டா மாமா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. விதி விதி நமக்கு முன்னாடியே போய் எல்லாத்தையும் பண்ணியதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நினைச்சேன். கோபி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என்கிட்ட எது பணம் ஆண்டவா இல்லைன்னு சொன்னேன். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. டேய் கிறுக்கு பையல, உன்னை மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்குது? நீ வேணும்னே என் தேவை தெரிஞ்ச எடுத்து கொடுத்த, தெரியாம தானே கொடுத்த. மன்னிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமில்ல, பேசாம இரு. மாமா, நீங்க ரவி வீடு போகும்போது அவர் ஏதாவது கோமா பேசிட்டா? பேசிட்டோம்டா, இதெல்லாம் புதுசு ஒண்ணும் இல்லையே. ஆண்டவன் அதெல்லாம் கேட்டுக்கிற நிலைமையில தான் என்ன வச்சிருக்கிறான். ரவி மாப்பிள்ளை ஏசணும், நான் அதை பொறுமையா கேட்டுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ இதுக்காக வருத்தப்படாதடா, இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லை. நான் வரேன். மாமா, ஆ நான் வேணா கொண்டு விட்டு வந்துடுறேனே. வேணாம் வேணாம், நீ உன் வேலையை பார், நான் பாத்துக்கிறேன்.
ஆ வாங்க சம்பந்தி, உட்காருங்க. லீலா, உட்காருங்க சம்பந்தி. வாங்கப்பா. வாங்க மாமா. லீலா, நான் மாப்பிள்ளை கொடுக்குறேன்னு சொன்ன பணம் வீட்டில் தான் பத்திரமா இருந்துச்சு. தனத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். நான் இப்ப போய் பணம் எங்கன்னு கேட்குறேன். திருன்னு முழிக்கிறா. அதுக்குள்ள ஏதோ பணம் அவசரமா கொடுக்கணும்னு போஸ் கேட்டான்னு அந்த பணத்தை தூக்கி கொடுத்துருச்சு. போஸ் கூட சொன்னானா மாமா ஒரு வார்த்தை கேட்டு கொடுக்கலான்னு. அதெல்லாம் தேவையில்லை, அவசரம் தானே, கொடுத்துட்டு சொல்லலான்னு சொல்லிருச்சு. அதான் இப்போ போய் பார்த்தா நான் கூட ஓட்டேன். போஸ் யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்ன திருப்பி வாங்கிடலான்னு பார்த்தா நிலைமை கைமீறி போயிடுச்சு. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டான். அதான் பாத்தியா, பாத்துக்க, உங்க அப்பாவோட பணத்தை சொல்லாம கேட்காம செலவழிக்கிற உரிமை போஸுக்கு இருக்கு. ஆனா என்னோட நிலைமை, பணம் கேட்டு எனக்கு பணம் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னா குறுக்க புந்து சமாதான கொடி பிடிப்ப. இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகி போயிடுச்சுல. யார் வேண்டியவங்க யார வேண்டாதவங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சுல. ஏங்க என்ன நீங்க என்ன குறுக்க பேசாத. என்ன பேச போற? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? ஏய் ரவி, இப்போ என்னடா நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணுங்கிறீங்க? உங்க மகனுக்கு மாமனார் வீட்டுல இருக்கிற மரியாதை என்னன்னு புரிஞ்சு போயிடுச்சுல. ஏண்டி, சொந்தக்காரங்கிட்ட நான் பட்ட அவமான அசிங்கம் போதாதுன்னு இப்ப பிசினஸ்லயும் நான் அசிங்கப்படணும், அப்படித்தானே? ஏய் ரவி, என்னடா இது? பணம் இன்னைக்கு வரும் போகும். நீயும் ஒரு வியாபாரம் பண்ணுவ தானே, இதெல்லாம் சகஜம் உனக்கு தெரியாதா? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? அசிங்கம் தான்பா. கையில இருக்கிற ஏஜென்சி கையை விட்டு போறது அசிங்கம் இல்லையா? ஏஜென்சிக்காரன் போன் பண்ணி இந்த சின்ன அமௌண்ட் கூட கட்ட முடியாதான்னு இலக்காரமா பேசுறான். அதுவும் அசிங்கம் தானே? மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என்ன என்னத்த பொறுமையா இருக்கிறது? உங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? சொன்ன மாதிரி நடக்கணும், இல்லனா பணத்தை தர முடியாதுன்னு உடைச்சு சொல்லி இருக்கணும். ஏய், சும்மா சின்ன பசங்களுக்கு முட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்க பொண்ணை தானே கட்டியிருக்கேன், தெருவில் போற பொண்ணைய கட்டியிருக்கேன். மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை. தப்பு உங்க மேல இல்லைங்க, தப்பு என் மேலதான். நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். லீலா, நான் என்னமா பண்ணுவேன்? ஏன்பா பணம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க? அப்பவே என்னால முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தீங்கன்னா இந்த அவமானம் பட்டிருப்பீங்களா? எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சுங்க பாருங்க, அதான் பெரிய தப்பு. தப்பு சம்பந்தி, தப்பு தான் பண்ணிட்டேன். எங்கடி போற? உள்ள போ. என்னமாமா, ரவி வீட்டில் எதுவும் பிரச்சனையா? முகத்தை பார்த்தா தெரியல. ஏன்பா, ரவி ஏதாவது சொன்னாரா? சும்மா சொல்லலம்மா, கொட்டிட்டார். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார். இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. பணம் கொடுக்குறப்போ மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுன்னு சொன்னேன்ல, அதான் நான் சொல்லிக்கிறேன், வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கும் நான் தானா? அதான் மதியத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன்டி, ஆனா மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுன்னு சொன்னா இல்லையா? இல்ல வேணா வச்சுக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன் சொன்னியா இல்லையா? அடே அப்பா, இது குத்தமா? ஏய், பின்ன என்னடி, ஏதாவது வார்த்தை சொன்னா மதிக்கணும், கேட்டு நடந்துக்கணும். நான் சொன்னதுனால தானே நீங்க காசை வாங்கிக்கிட்டீங்க. வாங்கினேன், இல்லன்னா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி தொலைப்பிய, அதுக்காக வாங்கினேன். பாரு விஜய், சேர்ந்து டேய் விடுங்கடா, நீங்க ஏன்டா வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? நான் அங்க போயாச்சு, பேச்ச கேட்டுக்கிட்டாச்சு, அதோட விடுங்க. ரவி மாப்பிள்ளை என்ன திட்டுறது எனக்கு என்ன புதுசா? எல்லாம் பழகி போச்சு, அதோட விடுங்க. சரி போ, போய் சாப்பாடு எடுத்து வை. மாமா போய் சாப்பிடுங்க. வேணாம்டா, எனக்கு சாப்பிடணும் போல இல்ல. மாமா
பிரச்சனை எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. போங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு சோறு இறங்காதுடா, விடுறா. சரிப்பா, படுத்துக்கங்கப்பா. வாங்க சரி மாமா, நீ போய் வந்து படுங்க. படுங்கப்பா. போங்க. பாய் விரிவிச்சு. பவானி, நீ போய் படிப்போ. சரிங்க மாமா. சரி 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 சரி, படுத்துங்க படுத்துங்க, நீ படுத்துங்க. தூங்கு 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 தூங்கு. மாமா, என்ன மாமா எந்திரிச்சிட்டீங்க? மாமா தூங்கின வேலையாவதுரா. என்னாச்சு மாமா? ஏதாவது செய்தாவணும்டா. ஆமா தனோ, என்ன மாமா, என்னது? ஏன்? அப்பா, என்னப்பா? இல்லம்மா, இல்ல, என்ன தடுக்காதீங்க. நான் சொன்னபடி பணத்தை ஏற்பாடு செய்தாலோட என்னால தூங்க முடியாது. அப்பா படுங்கப்பா, முதல்ல ரெஸ்ட் எடுங்க. உனக்கு புரியாதுடா, எனக்கு தூக்கம் வராது. எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். போய் கடைசி பச்சை பிடிச்சி அழகுல போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணது. அழகு கூடாதுக்கா? மாமா படுங்க, காலைல போய்க்கலாம். படுங்க போங்க. ஆமாப்பா, இந்த நேரத்துல போய் உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா. என் உடம்புக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நீ பேசாம இரு. நான் இப்பவே போய் ஆகணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். என்னப்பா ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. விஜய், இது பிடிவாதம் இல்ல, வைராக்கியம். உனக்கு அவங்க அப்பனை பத்தி தெரியாதா? அத்தனை கடுமையா பேசியிருக்கிற. தாங்க போய் மனசு. போய் நான் படத்தோட வரேன். மாமா அதுக்காக இப்ப நைட்டே கிளம்பி போகணுமா? காலைல போய்க்கலாம், இருங்க. டேய், உனக்கு புரியாதுடா. இந்த மெட்ராஸ் இருக்குதே, இங்க எப்போ எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். அந்த அழகு குளம் இருக்குதே, அது எங்க அம்மா மடி மாதிரி. என்னோட பிரச்சனைக்கு அங்கதான் தீர்வு கிடைக்கும். எப்படி எனக்கு இங்க பணம் கிடைக்கும்? நான் படத்தோட வரேன். என்ன மாமா? என்ன தடுக்காதீங்க, நான் நிக்க மாட்டேன். நான் வரேன். அம்மா